Hi all, welcome to Demystifying Markets. So January 6th-க்கான அனாலிசிஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ ப்ரொஃபைல் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு பில்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன் டீட்டெயிலாகவே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போத் இண்டெக்ஸ் அண்ட் தொடர்ந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ தட் பிஃபோர் கோயிங் டு ஸோ ஜான்வரி மந்தோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் 11th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழ் பேட்ச். ஸோ வீக்கெண்ட் பேட்ச் தான். வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் பிஃபோர் தட் மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோவை கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அதுவும் வந்து என்ன மாதிரியான ஒரு ட்ரேட் செட்டப்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து இன்ட்ராடேவா, ஸ்கேல்பரா, ஸ்விங் ஆர் லாங் டேர்ம் பொசிஷனெல்லாம் கேரி பண்ணுறோமா, ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்சியேஷன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ விதவுட் நோட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து மார்க்கெட் கிளியராக ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் தான் இன்னைக்கு. ஏன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் பிரிண்ட் இருந்தது ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட் இல்லையா. ஸோ சிங்கிள் பிரிண்ட் ஆர் பிஓசி. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட், தட் இஸ் 24,000. அந்த 100 ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜோன். மார்க்கெட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா அங்கே தான். அண்ட் எஸ்பெஷலி 24,350 400ன்றது கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியை பொறுத்தவரையும். ஏன்னா நம்ம இந்த டேலே பார்த்துருந்தோம், தட் இஸ் ஆன் 18th டிசம்பர். நம்ம வந்து பல நாளாக டிஸ்கஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் என்னன்னா மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே தான் இருக்குது. பிகாஸ் இந்த பீபாக் வெரி வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ எஸ், இந்த லெவல் ஆஃப் பீபாக் வந்து கம்ப்ளீட் ரிஜெக்ஷன் ஆனதுனால மார்க்கெட் திரும்பவும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை தாண்ட முடியல. தட் இஸ் த லெவல் ஆஃப் 24,300 to 400 கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஜோனில் தான் மார்க்கெட் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெருசாக கீழே போக முடியல. பிகாஸ் இமீடியட்டாக த சப்போர்ட் வந்து நல்லாவே இருந்தது நிஃப்டியை பொறுத்தவரையும். ஸோ சிங்கிள் பிரிண்ட் அண்ட் பிஓசி நேற்று வந்து நம்மளுக்கு ஸ்மார்ட் மணி தெரிஞ்சுது. ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டும் வந்து ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 24,000 ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 24,300க்கு மேலே போக முடியல. ஸோ 300 பாயிண்ட்ஸ் தான் ரேஞ்ச் மார்க்கெட்டாக இன்றைக்கி இருந்திருக்கு. அண்ட் எஸ்பெஷலி மார்க்கெட் திரும்பவும் இந்த லெவல்லேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஓசி அண்ட் பேலன்ஸ்டு மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஐபி எக்ஸ்டென்ஷன் டவுன் சைட் நடந்தாலும் இட் வாஸ் நாட் ஹெல்த்தி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24,200 அந்த லெவலில் பிஓசி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து இந்த லெவல்லேருந்து மேலே வராங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டியில் இருக்கிறது வந்து 24,300 to 400. இந்த லெவலை க்ராஸ் பண்ணுற வரையுமே நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் லெவல் இஸ் வெரி ஸ்ட்ரகிளிங் இடம் தான் இது. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாக இந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ த இம்பார்ட்டண்ட் லெவல் டு கிராஸ், இந்த லெவலுக்கு மேலே ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் ஆனால் 24,600 வில் பி த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 24,400 அண்ட் செகண்ட் லெவல் இஸ் 24,600 as well. ஸோ மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து கீழே வராங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாட்டம் க்ளோசிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் நேற்று வந்து நல்ல டாப் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் த சப்போர்ட். ஸோ மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து கீழே வராங்க. 24,000 பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா 23,900 to 800. ஸோ கிளியரான ஒரு சப்போர்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக மார்க்கெட் இங்கே இது வந்து ஆக்டிங் அஸ் அ குட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து திரும்பவும் வந்து ஒரு பவுன்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ப்ரொவைடட் இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா கிளியரான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,500லேருந்து 600 தான். ஏன்னா லாங் பையிங் எக்ஸஸை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஏன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ஆன் Jan 1st. ஸோ ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ பிளேஸ் பண்ணி மார்க்கெட்டை நல்லா டாப் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேவும் ஸ்மார்ட் மணியோட ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த டேவோட சப்போர்ட் இஸ் வெரி எஃபெக்டிவ். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி கிளியர். பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸை பொறுத்தவரையும் நிஃப்டியால் போக முடியாத ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ இண்டிசஸ் வந்து வீக்காக, அதர் இண்டிசஸும் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி த பீபாக். ஸோ நிஃப்டியில் எப்படி ஒரு பீபாக் வந்து 18th December நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கோ அதை மாதிரியான ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா 1,260 to 270 ரிலையன்ஸால் இந்த லெவலை க்ராஸ் பண்ணவே முடியல. ஸோ ஃபார் இந்த லெவல் கிட்ட வந்தாலும் ப்ராப்பராக வந்து
மார்க்கெட்டால சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ தட்ஸ் வை வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரான ரிஜெக்ஷன். ரிலையன்ஸோட சப்போர்ட்டும் அந்த இடத்துல வந்து இல்ல. ஃபர்தரா ரிலையன்ஸோட கன்டினியூட்டி அபவ் 1260 இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்ட். அண்ட் பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பிரைவேட் பேங்க்ஸ் எஸ்பெஷலி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனாலிசிஸ் இருக்குது. அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 52,000 நம்ம வந்து பார்த்துருந்தோம். இதை வந்து எப்படி 24,000 சப்போர்ட்டாக நிஃப்டி எடுத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நேத்தோட வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 52,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறுற வரையுமே பேங்க் நிஃப்டிக்கு வந்து இந்த லெவல் திரும்ப திரும்ப ரெசிஸ்டன்ஸாக வரும்னு. எஸ், இட் வாஸ் ஹேப்பன். எக்ஸாக்ட்லி அந்த லெவல் வந்து இன்றைக்கும் ரெசிஸ்டன்ஸாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் செல்லிங் எக்ஸஸ். ஸோ செல்லிங் எக்ஸஸை வந்து 52,000 கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபி எக்ஸ்டென்ஷன் ஆன் டவுன் சைட் பாட்டம் க்ளோசிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 நாள் கிட்டத்தட்ட 2-3 நாள் வந்து ஒரே இடத்துல பிஓசி இருக்குது. 51,500 ஜோன். ஸோ கீ ஜோன் டு வாட்ச் 51,500, 450 to 500 ஜோன். ஸோ மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து திரும்பவும் மேலே வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை 51,500 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த லெவலையும் தாண்டின ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா 51,800லேருந்து 52,000. ஏன்னா திரும்ப திரும்ப மார்க்கெட்டை இந்த லெவலை தாண்ட விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கீ லெவல் டு வாட்ச். பேங்க் நிஃப்டி 52,000 ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ ஒன்லி தென் அந்த லெவல் வந்து இன்னும் ஃபர்தராக அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து கீழே வராங்க. தட் இஸ் ஆன் இன்னையோட டேலேருந்து கீழே வராங்க அப்படின்னா 51,000 இன்னும் பிரேக் பண்ணவில்லை. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 51,000ன்றது ரொம்ப ரொம்ப கீ லெவல் டு வாட்ச். ஏன்னா பல நாள் அந்த இடத்துல நம்மளுக்கு சப்போர்ட் ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக அந்த லெவலையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வராங்க அப்படின்னா the important level to watch here is 5,600. 5,600ல பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் கிடச்சிட்டே இருக்குது. இந்த டேவோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து 20th டிசம்பர் ரீசெண்டாக 5,600ல தான் சப்போர்ட் கிடச்சிது. ஸோ மார்க்கெட் ஹோல்டாகி மேலே இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து 5,600ன்றது ஒரு கீ லெவல் டு வாட்ச். அண்ட் தென் 400. But as of now, the important support is 51,000 and 5,600 levels. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு மேஜரான ஒரு ட்ராகர் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு செல்லிங் எக்ஸஸ் அண்ட் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஐபி ஆன் டவுன் சைட். ஸோ 1,800 ஹெச்டிஎஃப்சி பேங்க்கால் தாண்ட முடியல. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் சப்போர்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ விச் இஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். 21st நவம்பர் பிளேஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் 1,740. ஸோ இந்த லெவல் வந்து கீ லெவல். இங்கே ஒரு சின்ன பவுன்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலை வாட்ச் பண்ணும். இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் கீழே தான் வருவாங்க till 1,700. ஸோ இந்த லெவல் வந்து கீ லெவல் டு வாட்ச் ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க். மண்டே வந்து எப்படி இந்த இந்த இடம் ரியாக்ட் ஆகுது அண்ட் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டும் 1,770ல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வந்து ப்ரொஃபைல் நம்மளுக்கு காட்டும். ஸோ வித் தட் நோட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி சேனல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் மார்க்கெட் ப்ரொஃபைலை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.